Good morning, day 112. Since you guys loved my last fish tank cleaning video, இன்னைக்கு வந்து என்னோட cube tank clean பண்ணுற வீடியோ தான் காமிக்க போகிறேன். எஸ்பெஷலி இந்த CO2 diffuser மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல algae ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் க்ரீன் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றது காமிக்கிறேன். ஒரு மக்கில் வந்து அந்த டிஃப்யூசரை வந்து முழுகிற அளவுக்கு வச்சுட்டு ரென் பிராண்டில் வந்து ஆலா கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த ஆலால் ஒரு மூடி வந்து அந்த மக்கில் வந்து ஊற்றி வச்சிடுறேன். லைக் இது வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து சோக் ஆகிற மாதிரி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக, அதாவது வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி வந்து அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் அங்கங்கே வந்து கூடு கட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி வந்து மெயினாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு ஜென்டிலாக வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கிறத வந்து எடுத்துட்டேன். இது ரொம்ப ஈஸியாகவே வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி டேங்க் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. நான் வந்து ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணல. இப்போது இன்னொரு 2 days கழிச்சு திருப்பியும் நான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் தான் வந்து அது லைக் ஃபுல் டேங்க் வந்து பக்காவாக ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு பாருங்கள், நல்லா பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா ரிங்ஸ் பண்ணிடணும். ரிங்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து CO2 ஆன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். ஸோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 50% ஆஃப் வாட்டர் வந்து நான் மாற்றிட்டேன். அதாவது பழைய தண்ணி எடுத்துகிட்டு புதுசாக வந்து RO வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது. நான் 2 days கழித்து க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான டேங்க் இது தான். I hope this video helps. See you in my next video, guys. Bye.